Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆப்பிள் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த ஆப்பிள் தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்க்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்தி தோசை இதுக்கு மேலே நம்ம இதை தடவி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போதும் நீங்கள் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பிள் தக்காளி சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள் 1, தக்காளி 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஒரு பட்டை, அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், பனவெல்லம், திராட்சை ஒரு 15, மிளகுத்தூள் அரை ஸ்பூன். குழந்தைகளுக்கு நம்ம கடைகளில் வாங்கி தர சாஸ்க்கு பதிலாக இதை நம்ம வீட்டில் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். இது 10 நாள் வரைக்கும் கெடாது. இது வந்து குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஒரு சட்னியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். முதல்ல நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியில் இருக்கிற வெள்ளை பகுதியை எடுத்துடலாம். இந்த மாதிரி பழுத்த தக்காளினா நமக்கு தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வரும். அதனால நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதோட தோலை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம தோல் எடுத்த தக்காளியை வந்து மிக்சரில் சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம ஆப்பிளை கட் பண்ணிக்கலாம். எந்த காரணத்து கொண்டும் விதை பகுதியை சேர்க்காதீங்க. இதில் இருக்கிற தோலையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆப்பிளில் இருக்கிற தோலை நீக்கின பின்னாடி இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியோட இந்த ஆப்பிளையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஜூஸை அரைச்சிட்டோம். இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சிடலாம். அடுத்ததா ஒரு வெள்ளை துணியில ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை ஒரு சின்ன மூட்டையா நம்ம கட்டிடலாம். இப்போ நம்ம மூட்டை கட்டியாச்சு. இதை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இந்த ஆப்பிள் தக்காளி ஜூஸை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி சூடுபடுத்தலாம். காஞ்ச திராட்சை ஒரு 15 இதோட சேர்த்துக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதும் பனவெல்லம் 1 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூட்டை கட்டி வச்சிருக்க அந்த மசாலா மூட்டையை இதில் வச்சிடலாம். இதில் இருக்கிற அந்த காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நம்மளுடைய ஜூஸ் வந்து நல்ல திக்காக கெச்சப் பதத்துக்கு வரும். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா மூட்டையை எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு அதில் இருக்கிற மசாலாஸையும் நம்ம பிழிஞ்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஆப்பிள் தக்காளி சட்னி நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ஆப்பிள் தக்காளி சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.